blue color shirt. Na. Aliena. Na. Na. ஓகேடா உனக்கு சொல்றா நீ வந்துச்சா சொல்றா வந்துச்சுடா ஏய் எங்கடா கேமரா பேசுறா அதுடா கை சின்ன சர்ப்ரைஸ் தமிழக மக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த கேப்டன் ஆஃப் த ஷிப் மாரி செல்வராஜ் சார் உங்க எல்லாரையும் பார்க்க அந்த மக்கள் நீங்க அனைவருமே வந்து என்ன சொல்றது ஒரு உண்மையை ஒரு நிஜத்தை ஒரு சாமானியனோட பெயினை வலியை எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் சாமானிய மனிதர்கள் சக மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம்னால நிச்சயமா உங்களோட ஒத்துழைப்புக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் பேரு தான் சிவனிந்தான் படத்துல பாத்தீங்கன்னா பொன்வேலு அப்படிங்களா இப்ப வந்து வேம்பு சாமி தேசிக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு பத்மன் வந்திருக்காப்புல அவருக்கு படத்துக்கு கலை இயக்குனர் வந்திருக்காரு. எல்லா என் டீம் சார்பா எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா சில இந்த மாதிரி வாழை மாதிரி நிறைய கதைகளோடு தன்னோட சொந்த கதையை சொந்த வழியை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே ப்ராப்பரா இந்த கதையை நம்ம கதையை படம் பண்ணா வெற்றி கிடைக்கும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய வெற்றியா வந்து இந்த வாழை இருந்திருக்கு. அப்படி நம்பிக்கையை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த உங்க எல்லாருக்கும் மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 3 hours வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வெளில வருவாங்க. இந்த படம் முடிச்சோன்னு கூட ஆடியன்ஸ் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபீல்ல டைட்டில் ஓடி படம் முடிஞ்சிருச்சு, அப்படியே அந்த தாக்கத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. கடைசியா ஒரு 5 நிமிஷம் படம் முடிஞ்சிடும். அது கிரியேட் பண்ண முடிஞ்சது சார், அதை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். அதான் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், மாமன்னன் 50th ஷீல்டு உள்ள இருக்கு சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஷீல்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேர் எமோஷனல், எத்தனையோ பேர் டேரக்டரை பார்த்தா வந்து செல்ஃபி எடுப்பாங்க சார், சூப்பர் படம்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹக் பண்ணி அழுது முத்தம் கொடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் சார் உண்டாக்குன தாக்கம். ஸோ எங்க தேட்டருக்கு வரணும்னு நேற்று நம்ம பிஆர் சதீஷ் நாட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அவசியம் நம்ம தேட்டருக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. சார் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தேங்க்யூ.
எந்த சக்சஸையும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். இது ஒரு கிராண்ட் சக்சஸ். கண்டிப்பா கேக் வெட்டாம எப்படி? நீங்க முன்னாடி போ. எல்லோருக்கும் வணக்கம். வாழை படம் தியேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா இந்த கதை இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் முதல் நாள் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க இதை தியேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். எல்லாமே ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தியேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ எனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. வாழைக்கு ஓகே தான், எல்லா இடத்துக்கும் உங்க பேனர் பெரிய அளவுக்கு நடிகர் அளவுக்கு இருக்குது. கமலா தேட்டர்ல ஒரு இடத்துல கூட வாழையோட பேனர் இல்லை, நீங்க எதாவது நோட் பண்ணிக்கலாம்? ஃபுல்லா இருக்கு, நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்டி காலனி தங்கலான் ஹவுஸ்ஃபுல்லே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோல தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்ப பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமையில இருந்து.